NAR, most inclusive social commerce platform. One stop for sellers, users and content creators. உடனே டவுன்லோட் பண்ணுங்க NAR, link in description. For more details, contact 7708105487. இதுதானே ആലമുടയോൻ്റെ അരുളപ്പാടിനാലെ ആദം ഹവ്വ കണ്ട് കൂടെ കൂടിയ നാള് ബർക്കത്തുള്ള നാള് ബൈക്കിട്ട് രണ്ടാള് അതിനാൽ കോർത്തിടട്ടെ നല്ല തല്ലുമാല. എൻ്റെ നെഞ്ചാകെ നീയല്ലേ, എൻ്റെ ഉന്മാദം നീയല്ലേ, നിന്നെ അറിയാനുള്ളു നിറയാൻ ഒഴുകി ഒഴുകി ഞാൻ ഇന്നുമെന്നും ഒരു പുഴയാൻ. Hey, நாடி நரம்பெல்லாம் நினப்பா எங்கதாயிருப்பா, தேடி திரிஞ்சே நடி நினப்பா, ஓடி அலைஞ்சே நடி நினப்பா. ராசாவே பார்த்தாச்சு ரோசாவே சேர்ந்தாச்சு, லவ் எங்க செட்டாச்சு ராசா. தி மாதேவன் ஷோ. வெல்கம் டு எம்பவர், வெல்கம் டு தி மாதேவன் ஷோ. எஸ், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. என்னோட பர்சனல் ஃபேவரட் ட்ராக்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி நான் பேச போகிறோம். பேசலாம். உங்களுடைய ஃப்ளூட் மேஜிக் பற்றி பேச போகிறோம். அண்ட் கோரஸ் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிரியம் பற்றி பேச போகிறோம். ஓகே, எனக்கு எப்போவுமே ஒரு டவுட் உண்டு. ஃப்ளூட்டில் நீங்கள் ஒரு 10 வெரைட்டி வச்சுருக்கீங்கல்ல, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? எல்லாமே வந்து வேறு வேறு ஸ்ருதிக்கு ஏற்ற மாதிரி. லைக் லாங்கர் திங் வந்து பெருசாக இருந்தால் சவுண்டு கொஞ்சம் பேஸில் போகும், ஸ்மாலர் ஒன்றா ஹை ரேஞ்சுக்கு வரும். இது இப்போ சவுண்டு இப்படி இருக்குது ப்ரோ, இந்த மாதிரி இருக்குது இதோட சவுண்டு. மற்றதில் வந்து இப்போ இந்த மாதிரி வந்தால் அந்த மாதிரி இருக்கும். லைக் சைஸ் கம்மியாக பிச் ஹையராக போய்ட்டும். நைஸ். ஸோ இப்போ உங்களுடைய மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து ஃப்ளூட் தானே? எஸ், மியூசிக்கலி லைக் லைக் ஒரு மதர் டங்குன்னு சொல்கிற மாதிரி ஃப்ளூட்டில் ஈஸியாக இருக்கும். மற்றது கீபோர்டில் கிட்டாரில் எல்லாம் வாசித்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் லைக் ஒரு கன்வீனியண்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். உங்கள் மனசு ஒரு டியூன் இருக்கலாம், ஒரு ஃபைனல் வேர்ஷனே உங்களுக்கு தெரியுமா, இல்லை வாசிக்க வாசிக்க யூ வில் ஐடென்டிஃபை ஆர் டிஸ்கவர் த ஃபைனல் வேர்ஷனா? ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும்ன்ற அந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும். அது நான் ஷுவர்ட்டி பண்ண முடியாது. பட் ஆனால் ஓவர் தி இயர்ஸ் ரெக்கார்டிங்ஸ் பண்ணுறச்ச இப்போ கொஞ்சம் எனக்கு புரிஞ்ச ஒரு மேட்டர்னா, ஒரு பாட்டில் நம்ம புதுசாக லேயர்ஸ் போடுறச்ச நல்லா தான் வந்துட்டுருக்கும். பட் ஆனால் இனிஷியலி நம்ம பார்த்தா அந்த லைட் எங்கேயாவது கெட்டு போகிறதான்னு கொஞ்சம் அப்பப்போ கவனமாக இருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. முதல் தடவை நம்ம டைரக்டருக்கு அனுப்பியிருக்கிற ஒரு அவுட்டர் இருக்குமே, அது வந்து ஃபைனல் மிக்ஸ் டைமில் நான் யூஸ்வலி கேட்போம், ஏதாவது அங்கேருந்து மிஸ் ஆகி போயிருக்கா, ஒர்க் அவுட் பண்ணி வந்ததுலேருந்து அந்த ஒரு ஏதோ ஒரு சின்ன வைப் மேட்டர் மிஸ் ஆகிருக்கான்னு ஆட் பண்ணுறோம். ஆமாம், அதில் இது குறைஞ்சி போயிடுமே முதல்ல வச்சுருந்தது. அது நம்ம நிறைய வாட்டி கேட்டு நமக்கு ஓகே தான் இருக்கும். லைக் அந்த மாதிரி ஒரு மேட்டர் பண்ணுவாங்க. அதுதான் மெயினாக கொஞ்சம் இப்போ இந்த ஒரு அட்லீஸ்ட் லாஸ்ட் ஒரு 4-5 ஒர்க்ஸாக ஃபாலோ பண்ணுறது. ஓ நைஸ். ஃப்ளூட் அண்ட் விஷ்ணு விஜய் சொன்னீங்க, சென்னை அண்ட் விஷ்ணு விஜய். நம்ம கேரளத்தில் இருக்கும்போது லைக் எப்போ பாரு சென்னை லைக் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வர்ற மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து புதுசாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். லைக் வி அட் ஆர் டைம் வி ரியலி வாண்டட் சம்படி லைக் திஸ் இன் ஆர் இண்டஸ்ட்ரி. அந்த மாதிரி இருக்காங்க, நிறையா லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஏதோ ஒரு சென்னை இருக்கிற மாதிரி லைக் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு வெரைட்டிஸ் அந்த டைமில் இல்லை. லைக் சவுண்டிங் ஒரு இன்ஸ்டன்ட் ஹிட் கொடுக்குற மாதிரி லைக் அந்த மாதிரி
லைக் யுவன் சங்கர் ராஜா சார், மணி சர்மா சார், Yeah. அந்த மாதிரி பாட்டுகள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த டைம்லேருந்து கேசட் கவர்லாம் வந்து இந்த பிஹைண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிற இந்த மியூசிஷியன்ஸோட பேர் அப்படி தான் எல்லோரும் கீத் பீட்டர்ஸ் ஆகட்டும், நவீன் குமார் சார் ஆகட்டும், எல்லாருமே நாங்களுக்கும் தெரிஞ்சது இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ரமன் சார் கூட அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி என்றைக்கா ஒரு நாள் ஒரு கேசட் கவரில் இடம் பிடிக்கணும்னு தான் யோசிச்சிருந்தேன். இப்போ எனக்குமே க்ரோயிங் அப் வித் யுவன் சங்கர் ராஜா வந்து ஒரு ஒரு ஹியூஜ் திங். மேஜர் பார்ட் ஆஃப் மை ஸ்கூல் டேஸ்லாம் வந்து யுவன் தான். உங்களுடைய யுவன் மெமரி சொல்லுங்கள். ஏன்னா பிரேமலில் வேறு யுவன் ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது. எஸ் கரெக்ட். எல்லாத்துலேயும் அவர் நம்ம அந்த ஸ்கிரிப்ட்லேயே அந்த மாதிரி இருக்குது. யுவன் சங்கர் ராஜா பாட்டு பிடிக்கலன்னா அந்த மாதிரி ஸ்டேட் பசங்கள்லாம் அந்த மாதிரி. கிரீஷ் ஷெட்டி இஸ் ஆல்சோ சூப்பர் ஃபேன் ஆஃப் யுவன் சங்கர் ராஜா சார். அப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் பேண்ட் இருந்துச்சு. அப்போ அதில் இவரோட பாட்டெலாம் நிறைய வாசிச்சிருக்கு. லைக் தீம் மியூசிக் வரும்ல, காதல் கொண்டேன். எஸ் காதல் கொண்டேன், அதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நிறைய பாட்டு ப்ரோ, எல்லாமே வந்து இப்போ கூட கேட்டு வைப் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது. சவுண்டிங்கோட இது இருக்குது. அப்புறம் பாடுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் யுவன் சார். அது இதெல்லாம் கேட்டதோட ஒரு மிக்சர் தான் என்னோட மியூசிக்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ. பிரேமலு, தள்ளுமலா, தலைவர் தம்பி தலைமையில், ஆலப்புழா ஜிம்கானா, நாயட்டு அம்பிலி, இப்படி எவ்வளோ நல்ல ப்ராஜெக்ட்ஸ், எவ்வளோ நல்ல ஆல்பம்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க. அதை பற்றிலாம் நம்ம பேசலாம். பிரேமலுனுடைய ஐடென்டிட்டி ஃப்ளூட், உங்களுடைய ஐடென்டிட்டி ஃப்ளூட் தான். மெயின் க்ரக்ஸ் ஆகிட்டு வச்சுருந்த ஐட்டம் பிரேமலுண்டு. மெயின் ட்ராக்ஸ் எப்படி கண்டுபிடிச்சிங்க? வெல்கம் டு ஹைதராபாத்தில் அது அப்படி ஒரு ட்ராக் இருக்குது. இட் கம்ஸ் இன் த செகண்ட் ரீலோட். அந்த சாங்க்கு பதிலாக நம்ம வேற ஒரு சாங் பண்ணி வச்சுருந்தேன். மிக்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் கிரீஷ் கூப்பிட்டு சொன்ன, விஷ்ணு இந்த பாட்டு கொஞ்சம் லைக் ஸ்லோ பேஸ்டாக இருக்குது, வி வாண்ட் லிட்டில் மோர் ஹை டெம்போ பாட்டு அந்த மாதிரி கிரீஷ் சொன்னார். அப்போ அந்த டைமுக்குள்ளே நாங்கள் வந்து 5th ரீல் 6th ரீல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. படத்தோட ஒரு மேஜர் போர்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி லைக் இனிமே என்ன பண்ணாலும் படத்தில் ஒட்டுன்ற மாதிரி ஒரு ஸ்பேஸில் வந்தாச்சு மென்டலி அண்ட் ஆல்சோ லைக் அதோட ட்ராவலில் கண்டுபிடிச்சிட்டிங்க இந்த படத்துக்கு வேணும். ஆமாம் ஆமாம். அந்த டைமில் தான் இது கரெக்டாக தேவை வந்துருச்சு. திருப்பி சுஹேல் கோயாக்கு ஃபோன் பண்ணேன், லைக் லிரிக்ஸிஸ்ட்டுக்கு, சரி பண்ணலான்னு சொல்லி. அப்படி லாஸ்ட் பண்ண சாங் தான் அந்த வெல்கம் டு ஹைதராபாத் பாட்டு. அதில் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளூட் வருது. பட் அதுக்கப்புறம் இந்த பாட்டு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்ரி ரீல் ஐ வென் பேக் அண்ட் பிளேட் ஆல் திஸ் இந்த ஸ்மால் ஃப்ளூட்ஸ் லிக்ஸ் அண்ட் அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணி அப்படி வந்து விழுந்தது. அது ஃபஸ்ட்டு ஒரு 2-3 படம் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக ஃப்ளூட் வர வேணாம். நார்மலி நான் ஒரு ஃப்ளாட்டிஸ்ட் அதனால் எப்போவுமே அது திருப்பி ரிப்பீட்டடாக இருக்கும்ன்ற மாதிரி யோசிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தட் பேரியர் அதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிருச்சு, தானாகவே உடஞ்சிருச்சு. திருப்பி வந்தால் இப்போ ட்ரிபிள் டி வரும்போது இதே சேம் டெபியூ பிரச்சனை இருக்குது, அதனால அதுலேயும் ஃப்ளூட்டு வாசிக்கல. நாதஸ்வரம் சூப்பராக ஆரம்பிச்சிருந்தது அந்த படத்துக்கு. லைக் அதுக்கு மீறி ஏற்கனவே ஆமாம் கல்யாணம் இருக்குது. நாதஸ்வரமே உங்களுடைய சிக்னேச்சர் தான் நினைக்கிறேன். ஏன்னா நாயாட்டில் இருக்குது, இல்லை அப்பலாலை பாட்டில் இருக்குது. இந்தியன் மெலோடிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஒரு பயங்கரமாக ஐ லைக் சாரங்கி ஆல்சோ. லைக் வேறு இப்போது சுலேகமன்ஸ்ன்ற படத்தில் கொஞ்சம் சாரங்கியில் தான் கொஞ்சம் மெஜாரிட்டியாக ரன் பண்ணியிருக்கேன். பிரேமனில் ஒரு பாட்டில் பஸ் ஹார்ன் யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல? எஸ், எல்லா பாட்டுமே அந்த படத்துக்கு வந்து வீடியோ பார்த்து தான் பண்ணியிருக்கு. வீடியோவில் ஏதோ ஒரு பாட்டு போட்டிருந்தேன், ரமன் சார் பாட்டு தான் இருந்துச்சு. ரெஃபரன்ஸ் போட்டு அப்படியே கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட பார்க்கும்போது பயங்கர சூப்பராக இருந்துச்சு. இது தாண்டி எப்படி போகலான்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அதிலேருந்து அந்த டெம்போ ஐ மேப் தட் டெம்போ. ஸோ இல்லைன்னா அந்த கட்டுக்கு எல்லாம் ஏற்ற மாதிரி ஸோ டெம்போ மேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பீட்டு நானாகவே ப்ரொடியூஸ் பண்ணி கொச்சின்லேருந்து சென்னைக்கு ட்ரைவ் பண்ணி வந்த டைமில் சும்மா அது லூப்பில் ப்ளே பண்ணியிருந்தேன் அந்த பீட்டு. அப்போ பீட் ப்ளே பண்ணியிருந்தேன். நடுவில் அந்த ஹைவேல கொஞ்சம் பெரிய வண்டி ஹார்ன்லாம் கேட்கும்போது லைக் இது கொஞ்சம் மேட்ச் ஆகுமா அந்த மாதிரி இருந்துச்சு. திருப்பி வந்து அந்த மாதிரி சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பாட் பண்ணதான். ஸோ அந்த படத்துலேயே அப்படி தான் இருக்குது வீடியோவில். அதோட எல்லாம் ஒரு மிக்ஸ் இருக்கணுன்றது தான் இந்த மாதிரி ஒரு லாரி ஹார்ன் யூஸ் பண்ணலான் இருந்துச்சு.
ஓ லாரி ஹார்னோ Yeah. பஸ் ஹார்ன் நினைச்சேன். பஸ் ஹார்னில் ஒரு ஐ திங்க் ஒரு 4-5 ஹார்ன்ஸ் அப்படி யூஸ் பண்ணியிருக்கு, மிக்ஸ் மேட்ச் பண்ணி பாட்டோட ஸ்கேலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. பிரேமலோட இன்னொரு ஃப்ளூட்டும் வரும், எனக்கு அதை பாட தெரியல, ஆ, எதுன்னு சொல்லுங்க, எனக்கு தான் தெரியல, உங்களுக்கு சொல்லுங்க. அதில் ஃப்ளூட்டு தான் இருக்குது ப்ரோ நிறைய. இதுதானே அப்படி ஒரு பீஜ் இருக்குது. எல்லாமே லைக் ஒரு சேம் பேலட்லேயே இருக்குது ப்ரோ. அது லைக் ஒரு டோட்டலாக ஒரு பாட்டு மாதிரி இருக்கலாம், ஆனால் அந்த பாட்டுலேருந்து ஃப்ரைஸ் பை ஃப்ரைஸ் பிரித்து ஸ்கோரில் வச்ச மாதிரியும் இருக்கலாம். தலைவர் தம்பி தலைமையில் படத்தில் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு சூப்பரான மெலடி ஒன்று வந்துச்சு, அதில் விஷ்ணு விஜயனுடைய சிக்னேச்சர் கோரஸ், கிட்ஸ் கோரஸ். கிட்ஸ் கோரஸ். கிட்ஸ் கோரஸ் செஷன்ஸு பயங்கர ஜாலியாக இருப்பான் ப்ரோ. குழந்தைங்க வந்து பாடுறது லைக் நம்ம என்னதான் நினச்சி கம்போஸ் பண்ணாலும், என்ன வாட் இமேஜரி நம்ம ரைட் பண்ணி வச்சுருந்தாலும், இவங்க பாடி கேட்குறச்சில அந்த அந்த டோனில் கேட்கும்போது நம்ம யாராலுமே ஒரு நினைக்காத மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அதில் இருக்கிற மாதிரி எனக்கு எப்பவும் ஃபீல் பண்ணுவேன் கிட்ஸ் கோர்ஸோட ஒர்க் பண்ணும்போது. ஸோ அதனால் அந்த ஒரு இதுக்கும் ப்ளஸ் இப்போது தள்ளுமாலையிலலாம் வந்து கொஞ்சம் லிரிக்ஸ் லிட்டில் ഗ്രേ ഷെയ്ഡഡ് അല്ലെങ്കിൽ ഒരു ഉമ്മാനെ തല്ലാത്തവനെന്ന് പറയുന്ന മലയാളമാണിത്. ബട്ട് ഇറ്റ്സ് ലൈക്ക് വിത്തൗട്ട് എനി റീസൺ, വിത്തൗട്ട് എ വാലിഡ് റീസൺ ഹി വോണ്ട് അല്ലെങ്കിൽ അമ്മയെ തല്ലില്ല എന്ന് പറയുന്നത്. അപ്പം അത് പിള്ളേരുടെ വോക്കലിലൊക്കെ വരുമ്പോൾ അല്ലെങ്കിൽ വളരെ ഒബ്വിയസ് ആയിട്ടിരിക്കും. ലൈക്ക് இட் இஸ் இன் அ அடல்ட் வாய்ஸ் லைக் இட் இஸ். ஸோ அதனால அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன். கிட்ஸ் கோரஸ் ரொம்ப பிடிக்கும். கிட்ஸ் கோரஸ் மட்டும் இல்லை, ஜென்ரலி ஐ பிலீவ் இன் ஹார்மனி. ஸோ அதனால ஒரு நிறைய ஆர்டிஸ்டோட ஒரு லைஃப் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுவேன். ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ 3 minute சாங் கம்மிங் இன் அ 2 hour மூவி. அப்போ அதனால அதில் முடிஞ்ச அளவுக்கு உயிர் கொடுக்கலான்னு தான். இந்த பாட்டு வந்து கபில் தான் பாடியிருக்கா, விஷ்ணு இடவன் எழுதியிருக்கா. இதுவுமே வந்து வீடியோ பார்த்து தான் கம்போஸ் பண்ண பாட்டு தான். சும்மா அது ஒரு வாட்டி பாடுறேன். ஹே நாடி நரம்பெல்லாம் நினப்பா எங்கதாயிருப்பா தேடி திரிஞ்சே நடி நினப்பா ஓடி அலைஞ்சே நடி நினப்பா ராசாவே பார்த்தாச்சு ரோசாவே சேர்ந்தாச்சு லவ்விங்க செட்டாச்சு ராசா. இதுலேயே வந்து லைக் இப்போ ஒரு அடல்ட் வாய்ஸில் பார்க்கும்போது ராசாவே பார்த்தாச்சு ரோசாவே அது லைக் லிட்டில் அതൊരു ஏதோ ஒரு மீட்ரு அது கிட்ஸ் கோரஸில் வந்தால் லைக் நான் சொன்னது இன்னும் ஒரு கேட்கும்போது ரிலேட் ஆகும். கரெக்ட், அதனால தான் இன்னும் ஸ்வீட்டாக இருக்குது. எஸ். நாயிட்டு படத்தில் அப்பலாலை பாட்டு, அப்பலாலை பாட்டு வந்து லைக் இட்ஸ் அது டைரக்டர் சொல்லுது வந்து ஒரு வெட்டிங் சாங் தான், ஆக்சுவலாக சிச்சுவேஷன் பேஸ் வெட்டிங் சாங் தான். ஆனால் இந்த வெட்டிங்க்கு அப்புறம் தான் இவங்களோட லைஃப்பில் ஒரு வெளிய பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இருக்க கடைசி ஹாப்பி லைக் சில்டு மூமெண்ட் மாதிரி தான் டைரக்டர் கொடுத்த இன்புட்டு. கொஞ்சம் ஒர்க்கிங் கிளாஸோட வெட்டிங் அந்த மாதிரி ஒரு விஷுவல் தான் அதில் இருக்குது. ஸோ அதனால் அதில் ஒரு கண்டிப்பாக ஒரு ஃபோக் சாங் வேணும் தான். ஃபோக் சாங்ஸ் பண்ணுறச்ச ஐ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் பிகாஸ் I believe I am a folk musician turned a Carnatic musician then turned a film musician. அந்த மாதிரி ஒரு எவல்யூஷன் எனக்கு ஆஸ் அ மியூசிஷியன் எனக்கு ஃபீல் பண்ணுவேன். ஃப்ரம் வாட் ஐ காட் ஃப்ரம் மை ஆன்செஸ்டர்ஸ் ஐ மேட் இட் எஸ் அ சாங் ஃபார் த மூவின்னு சொல்கிறேன். ஆனால் இப்போ அந்த நாயிட்டு பாட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அதில் கோரஸ் இருக்குது, அதை தாண்டி நாதஸ்வரம் இருக்குது. அண்ட் இன்னொன்று, அந்த பாட்டு ஒரு யூஷுவல் ஃப்ளோவில் இருக்காது, இட் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சஸ்ன்னு எனக்கு தோணுச்சு. அது ஒரு அன்யூஷுவல் மெலடியாக எனக்கு பட்டுச்சு. அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏன் கேட்குறேன்னா, இப்போது பிரேமலுல பஸ் ஹார்ன்லாம் நீங்கள் மினி மகாராணி பாட்டில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னோமா, அந்த பாட்டிலேயே ஹிந்தி இருக்கும், கொஞ்சம் கர்நாடிக் ஜோன் இருக்கும், பஸ் ஹார்ன் இருக்கும். இப்படி அது ஒரு ட்ராக்லேயே இல்லாமல் நிறைய ஐடியாஸ் ஒன்றா வருது இல்லை? பாட்டு ஜென்ரலி வந்து ஒரு பாட்டு முடிக்கிறதுல ஐ ஃபோக்கஸ் ஆன் த செக்மெண்ட்ஸ். அந்த மாதிரி இந்த செக்மெண்ட் இவ்வளோ இது போர் அடிக்குதா, அது அடுத்து மாற்றணுமா, லைக் அந்த மாதிரி ஒரு முடிஞ்ச அளவுக்கு அது போர் அடி இல்லாமல் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே, அதாவது சரணம் முடியுது, இன்டர்லூட் வருது, இன்னொரு சரணம், இந்த ஃப்ளோவில் இல்லாமல்
நீங்கள் அன்யூஷுவலான ஸ்ட்ரக்சர்ஸில் பாட்டு பண்ணுறதுனால ஒரே ஒரு சின்ன இஷ்யூன்னு சொல்ல மாட்டேன், ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். டக்குன்னு பாட முடியல அப்படியா? எங்களால். நீங்கள் பாடுவீங்க. அதை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? பாடிடலாம். பட் அதில் ஒரு உனக்கு பாட தெரிஞ்சா நீ பாடு. அதில் അങ്ങനെ இல்லை. தட் இஸ் நாட் த ரைட் திங். பட் ஒரு பாட்டில் எங்கேயாவது இப்போ சம்டைம்ஸ் அங்கேயாவது விட்டு போனால் கூட ஐ மேக் ஷுர் தட் அடுத்த செட்டில் இவங்க பாடணுன்ற மாதிரி ஐ மிஸ்மேட்ச் திங்ஸ் அந்த மாதிரி. நைஸ். இப்போ ஒரு இடத்துல கொஞ்சம் மீட்டர் அங்கே இங்கே கொஞ்சம் சிக்கல் அந்த மாதிரி வந்தால் கூட அதுதான் நெக்ஸ்ட் ஒரு ஹுக் பாயிண்ட் பிடிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணும். அது ஏதோ ஒரு எலிமெண்ட்லேருந்து எல்லா பாட்டிலையும் அப்படி ஓரளவுக்கு எல்லாத்தையும் பாட முடியும். அது கொஞ்சம் டெக்னிக்கல் பிரச்சனைஸ் தான் அதுக்கு நடுவில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது சின்ன ஒரு ஒரு கிளிச் இருக்கிறது கொஞ்சம் பிடிக்கும் எனக்கு. ஒரு கிளிச்சுன்னு நான் சொல்கிறது வந்து ஒரு ஆஃப் பீட் இல்லைங்க ஒரு அவுட் ஆஃப் லைக் இந்த பாட்டு போயிட்டு இருக்கிறது வந்து ஒரு ரிதம் பேட்டர்ன் ஏதோ ஒன்று பிரேக் பண்ணி பிரேக்கிங் கொஞ்சம் ஒரு கிளாஷ் உண்டாக்கி வைக்கும் ப்ரோ. அந்த கிளாஷ்லேருந்து திருப்பி ஏதோ நார்மலாக வந்தாலும் அங்கே ஹுக் ஆகிடும். தட்ஸ் மை தள்ளுமலை. Tallumala is a movie for every technician. I think Tallumala is a costumers movie. Tallumala is a writer's movie. It's a director's movie. It's a music composer's movie. Editor's movie. அதனால தான் அது அப்படி பண்ண முடிஞ்சது. எல்லாருமே சேர்த்து இது பயங்கரமாக பண்ணோம், ஏதோ பண்ணோம், புதுசாக ஏதோ பண்ணோன்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஹாலித் ரஹ்மான் அண்ட் மூசின் பெராரி டைரக்டர் அண்ட் தென் ரைட்டர் நிறைய புஷ் பண்ணுவாங்க. இது மாதிரி இன்னொன்று பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி டக்குன்னு ஒரு பாட்டு வந்து கிடைக்கலன்னா வேறு பிரச்சனை இல்லை. வில் கெட் டைம் டு ஒர்க் ஃபார் அதர் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. அப்படி பண்ணி லைக் தள்ளுமாலா வாஸ் அ குட் டைம். அது படம் ஒர்க் பண்ணது அதுலேருந்து இப்போ கூட வேறு படத்துக்கெல்லாம் ஒர்க் பண்ணும்போது தள்ளுமாலா ஒர்க் பண்ணி கிடைச்ச ஏதோ ஒரு லெசன் ஹெல்ப் பண்ணுவார். தள்ளுமலை பாட்டுலேருந்து ஆரம்பம். தள்ளுமாலா பாட்டு அதான் தள்ளுமாலா பாட்டு அகெயின் வித் த கிட்ஸ் கோரஸ். மலையாளத்தில் சொன்னால் அது வந்து ஈரடின்னு சொல்லுவாள். லைக் ஒரு இட்ஸ் அ ஃப்ரைஸ் இசல்னு சொல்லுவாள் ஒரு வாக்கு. இட்ஸ் அ ஃப்ரைஸ் ஃபார் அ ஜியோகிராஃபிக்கல் ஏரியா. ஒரு மியூசிக்கல் ஃப்ரைஸ் இருக்கிறோம். லைக் நம்ம ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு எல்லாருக்குமே ஈஸியாக ஈக்குவல் பண்ணுற மாதிரி நம்மளோட பிளட்ல இருக்கிற மாதிரி ஒரு டியூன் இருக்குமே. ஒரு ஃபஸ்ட் லைன் நான் பாடினா செகண்ட் லைன் நீங்கள் பாடிடுவாங்க. அது அந்த மாதிரி இருக்கிற டியூன்ஸ் இருக்குது. அது அதே மாதிரி ஒரு டியூன் தான் இது. ஆலமுடையோண்டே அருளப்பாடினாலு. இட்ஸ் லிட்டில் ரிலீஜியஸ் பட் நாட் ஸோ ரிலீஜியஸ். ஒரு ஏரியாவோட ஒரு தேசத்தோட இசைன்னு தானே சொல்லலாம். ஸோ அதில் வச்சு நிறையா இதே மாதிரி பாட்டு இருக்காங்க. இந்த டியூன்லே பல கம்போசர்ஸ் பண்ணால் 60 இயர்ஸுக்கு முன்னாடி இருக்கிற டியூன்ஸ் இருக்குது, இல்லை 100 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற பாட்டெல்லாம் இருக்குது. ஸோ அதோட மெயின் ரிஃபு தான் நம்ம எடுத்துருக்கு இந்த தள்ளுமாலை பாட்டோட. அதுக்கு மேலே லிரிக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் கிட்ஸ் கோரஸில் வந்து ஃபிட் பண்ணி வச்சதுனால அந்த படத்துக்கு அதோட ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஏரியா, அப்புறம் அந்த படம் எந்த ஏரியாவில் நடக்கிறது, இன் கேரளா விச் சைட் இட் இஸ் ரெப்ரசன்டிங்னு சொல்கிற மாதிரி ஒரு ஐடியா அதுலேருந்து கிடச்சிருது. கரெக்ட். பட் அதுலேருந்து பின்ன படத்தோட தேவையான மற்ற ஸ்கோர்ஸ் எல்லாம் வச்சு தான் அது தள்ளுமாலை பாட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கு. அதுதான் ஃபஸ்ட்டு லாக் பண்ண பாட்டு. அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து தான் இது பாட்டு எல்லாமே வென் வி கெட் அ குட் சாலிட் திங் ஃபார் த மூவி அதுலேருந்து எடுத்து வேறு பாட்டு பண்ணி வர்றது ஈஸியாக இருக்கும். கரெக்ட். இந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் ஸ்பேஸுக்குள்ளே வந்து இனிஷியல் ஸ்பேஸ் பிடிக்கிறது தான் எப்பவுமே கொஞ்சம் கஷ்டம். ஆலமுடையோண்டே அருளப்பாடினாலே ஆதம் ஹவ்வா கண்டு கூடிய நாள் வர்க்கத்துள்ள நாள் பைக்கிட்டு 2 ஆள் அதனால் கோர்த்திடட்டே நல்ல தள்ளு மாலை அப்படி இருப்பாட்டு ப்ரோ. பட் இட் வில் பி மோர் நைஸ் வித் த கிட்ஸ் கோரஸ். இண்டாக்கி பாட்டு அதில் ஃப்ளூட் இருக்கு. எப்படி பார்த்தீங்களா? அதில் ஃப்ளூட் இருக்குது. இண்டாக்கி பாட்டு லைக் இப்போவே சமைச்சு பாடுற பாட்டு, இப்போவே ரெடி பண்ணி பாடுற பாட்டு, இம்ப்ராம்ப்டு மாதிரி. ஐயா தட்ஸ் இட். ஸோ அதனால அதான ആ പാട്ടിൻ്റെ ഒരു മെയിൻ ഏരിയ. ലൈക്ക് ഇറ്റ്സ് 2 groups அந்த அவரோட சில்லிங் டைம் தான். பட் ஆனால் இது ரெண்டுமே கொஞ்சம் மீட்டாக போகுது கதையில். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் தான் இந்த பாட்டு வருது. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து வேறு பாட்டு மியூசிக் எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். பட் அந்த மியூசிக் அந்த வோக்கல்ஸ் எல்லாமே மியூட் பண்ணிவிட்டு பீட் மட்டுமா கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு.
மியூசிக்கு அந்த டியூன் ஏதோ ஒன்று வரும்போது தான் கொஞ்சம் சீன்லேருந்து டிட்டாச் ஆகுது. அதனால் அந்த மெயின் டியூன் எல்லாமே மியூட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த க்ரூஸுக்கு கொஞ்சம் வைப் பண்ணுற மாதிரி தான் கொஞ்சம் ஸ்லைட் லேயர்ஸ் கொஞ்சம் ஃப்ளூட் வாசிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி டைலாக்ஸில் தான் போயிட்டுருக்கு பாட்டுமே. உண்டாக்கு நீ உண்டாக்கு உண்டாக்கு மீன்ஸ் நீ பண்ணு அந்த மாதிரி தான் இது. அதுவே லைக் அந்த வார்த்தையே வந்து ஒரு பீட்டாக கன்வெர்ட் ஆகி தட் செலிப்ரேஷன் ஸ்டார்ட்ஸ். அது ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ண முடிஞ்சதில் அந்த டைமில் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ திருப்பி கேட்கும்போது இதுக்காக இப்போ போய் சேலஞ்சிங்காக ஃபீல் பண்ண இருக்குது. பட் நல்ல ஒரு ப்ராசஸாக இருந்துச்சு. மை மோஸ்ட் ஃபேவரட் செம்ம ஜாலியான ஒரு பாட்டுனா அது வந்து ஓலை மெலடி தான். ஓலை மெலடி அதை பற்றி சொல்லுங்கள். ஓலை மெலடி படத்தில் வந்து 8 பாட்டு தான் இருக்குது. 8 பாட்டு தானா? 8 பாட்டு இந்த இருக்கு. டைம்ல 8 பாட்டு இருக்குது. வேறு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஆனால் இப்போ நான் பண்ணுற எல்லா படத்துலையும் இருக்குது ப்ரோ. நிறைய பாட்டு ஹாப்பி இருக்குது. ஃபார் யூ. எஸ், நல்ல விஷயம் தான் ப்ரோ. அப்படி இன்னைக்கு ஒரு பாட்டு 2 பாட்டுன்னு പറഞ്ഞ് ஆரம்பிப்பானா இட்ஸ் அ ப்ராசஸ். நீங்கள் போட்டு கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல கொஞ்சம் டைலாக் இல்லாதெல்லாம் இருந்தால் திருப்பி ஸ்கோரே பண்ணிட்டு இருக்குனால ஏதோ ஒரு லிரிக் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சீன் பெட்டராக ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நல்லா தான் பண்ணுறேன். பட் ஆனால் தள்ளுமாலையில் இந்த ஓலை மெலடி பாட்டு வந்து பீட்ஸோட நிறைய பேட்டர்ன்ஸ் நிறைய ஜோனர்ஸ் வந்திருக்கு. ஆனால் அதில் வந்து ஒரு லைக் லிட்டில் இந்தியன் பாட்டு இருக்கலாம்ன்ற ஒரு ஃபீல். லைக் ஒரு கவாலி ஸ்டைல் இல்லைங்க நார்த் இந்தியன் கசல் டைப்பில் இருக்கிற மாதிரி. அது வந்து படம் நடக்கிற இடத்துல லைக் மலபாரில் வந்து லைக் அந்த நார்த் இந்தியன் மியூசிக் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு பிளான் பண்ணி தான் பண்ணேன். ஆனால் அது நடுவில் வந்து சலீம்குமாரோட அந்த டைலாக்ஸ் எல்லாம் வருவான். பாட்டுக்கு வேறொரு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டைலாக்ஸ் நடுவில் வரும்போது டைலாக்ஸ் வச்சு கவாலி ஒரு கதாபிரசங்கம்னு ஒன்று இருக்குது. அப்போ அதே மாதிரி ஒரு பேரட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலான் இருக்கு. இதே மாதிரியான ஒரு கவாலி ஸ்டைல் வந்து அம்பிலியினுடைய ஆராதிக்க பாட்டுலையும் இருக்கும். ஆராதிக்க பாட்டில் പറഞ്ഞ പോലെ തബലയിലാണ് ജസ്റ്റ് அந்த എൻ്റെ നെഞ്ചാകെ നീയല്ലേ அங்கே தான் அந்த கவாலி பேட்டர்னும் ஓப்பன் ஆகுது. மற்ற இடத்துல எல்லாமே வந்து பீட் அவ்வளோ காட்டாமல் അല്ലെങ്കിൽ மெலோடிக்கலாக சப்போர்ட் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தான் அக்கோஸ்டிக் கிட்டார் இருந்துச்சு. ஸோ அது வச்சுட்டு எப்படி நம்ம அந்த ரிதம் ஒரு லிசனருக்கு விட்டு போகாமல் கொண்டு போகலாம் தான் பாட்டு ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்கு. ஸோ அதனால அது கேபா ஜெர்மியா தான் கிட்டார் வாசிச்சு கொடுத்துருக்கேன் அந்த பாட்டுக்கு. அந்த ஏரியாவில் இருக்கும்போது வோக்கல்ஸ் இன்னும் ப்ராமினெண்ட்டாக சொல்கிற லிரிக்ஸ் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக நமக்கு டெலிவர் பண்ண முடிஞ்சது. அந்த மாதிரி வச்சு கடைசியில் வரும்போது இந்த கிட்ஸ் கோரஸ் வரும்போது அந்த தபலா வரும்போது சின்ன ஒரு ஹுக்கு தான் இருக்குது அதில். பட் ஆனால் அது கரெக்டாக வந்து விழுந்துருக்கு. ஸ்ருதிராஜ் அண்ணா தான் அதோட தபலா வாசித்து கொடுத்துருக்காங்க. ஒர்க் பண்ணுற எல்லா மியூசிஷியனுக்கும் என்னோட தேங்க்ஸ். இது நான் பாட்டு எல்லாமே இப்போ திருப்பி கேட்கும்போது தான் அந்த இதில் இந்த இடத்துல இது ஒர்க் ஆகிருக்கு, அந்த இடத்துல ஒர்க் ஆகிருக்குன்ற மாதிரி. ஸோ எவ்ரி சிங்கிள் மியூசிஷியன் மேட் இட் வண்டர்ஃபுல். யா എൻ്റെ നെഞ്ചാകെ നീയല്ലേ എൻ്റെ ഉന്മാദം നീയല്ലേ നിന്നെ അറിയാനുള്ളു നിറയാൻ ഒഴുകി ഒഴുകി ഞാൻ ഇന്നുമെന്നും ഒരു പുഴയാൻ ആരാധികേ മഞ്ഞുതീരും വഴിയരികേ. அம்பிலியில் ஒரு இன்னசென்ஸ் இருக்குது, பிரேமலூர்லேயும் ஒரு இன்னசென்ஸ் இருக்குது. அதை நீங்கள் மியூசிக்கலாக எப்படி டீல் பண்ணீங்க? அதை பற்றி யோசிங்களா இல்லையா? பிரேமலு ப்ரோ ஐ திங்க் கேரக்டர்ஸோட ஏஜ் கொஞ்சம் பாட்டோட ஸ்கெயில் சூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் ஒரு ரோல் ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பிரேமலுவில் வந்து லைக் அதோட அந்த மாதிரி ஒரு ஸ்கெயிலில் தான் இருக்குது. லைக் ലിറ്റിൽ എന്താ ഐ ഫീൽ ലിറ്റിൽ എനർജി ഉണ്ട്. പിന്നെ കുറച്ച് ரொமான்ஸு கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அம்பிளியில் ஸ்கெயில் வந்து இட்ஸ் மேட் இன் மேஜர் ஸ்கெயில் பேட்டர்னில் தான் அந்த பாட்டு கம்போஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மேஜர் ஸ்கெயில் வரும்போது லைக் கொஞ்சம் மெச்சூர்டான ஒரு ஸ்பேஸுக்கு அது போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அது கம்போஸ் பண்ணுற டைமில்.
இப்போ அது அப்படி தான் இருக்குன்னு வேலிடேட் பண்ணி சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த கம்போசிங் டைமில் ஐ ஃபெல்ட் இந்த கேரக்டரோட ஏஜ் வச்சுட்டு ஒரு ஸ்கெயில் பிடிக்கலான்ற ஐ திங்க் எல்லா படத்துக்கும் அந்த ஒரு க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணுவேன். சூப்பர் பாயிண்டா இருக்கு. ஒரு கேரக்டரோட வாட் ஏஜ் குரூப்பில் இருக்குல்ல. இப்போ கிரீஷ் ஷெட்டி படத்தோட நெக்ஸ்ட் வரப்போகிற ஒரு மூவியில் இப்போ ஒரு மமிதா அண்ட் நிவின் போலி இஸ் டூயிங் த லீட். அப்போ அவங்களுக்கு உள்ளே இருக்கிற இந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நிவினோட கேரக்டரோட லைக் அந்த கேரக்டர் இருக்கிற ஏஜ் குரூப்பும் மமிதா இருக்கிற ஏஜ் குரூப்பும் வச்சு தான் பாட்டு பண்ணும்போது அது வச்சு யோசித்த ஒரு ஸ்கெயில் பிடிக்கணுன்ட்டு ஒரு பிளான் இருக்குது. பட் ஆனால் பாட்டை கம்போஸ் பண்ணி ஆரம்பிக்கலை. அந்த மாதிரி ஒரு ஏஜ் குரூப் யார் பாடுறாங்க, இந்த பாட்டை எங்கே நடக்கிறானுங்க, லைக் ஒரு ஓப்பன் ஏரில் நடக்கிறதா இல்லை ஒரு க்ளாஸ்ட் ஸ்பேஸில் நடக்குதா, டே டைமா நைட்டா, அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் எவ்ரி திங் மேக்ஸ் டிஃப்ரென்ஸ். யா. வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்ரோச். அந்த பிரேமலுல பாட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேஸஸ் எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் அதிகம் நோட்ஸ் இல்லாத மாதிரி கம்போஸ் பண்ணணுன்னு ஒரு பிளானும் இருந்துச்சு. லைக் அப்படின்னா இப்போ இட் இஸ் ஜஸ்ட் குட்டி கூடியே அத்தனை உள்ள டன்னு அத்தனை உள்ள லைக் குட்டி கூடியே அது மாதிரி நிறைய நோட்ஸ் இருக்காது. லைக் ஸோ ஜஸ்ட் கீப் இட் சிம்பிள்ன்ற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு பிரேமலு வரும்போது. அது மற்ற பாட்டிலையும் இருக்குது. இந்த மாதிரி மினி மகாராணிலையும் பட்டி மோட்டரு கட்டியில் என்ன தத்தனா லைக் எவ்ரி திங் இஸ் இன் 2-3 நோட்ஸ் மேக்ஸிமம். இந்த ஃபஸ்ட்டு பாட்டிலேருந்து ஆரம்பித்து வரும்போது நிறைய மியூசிக்கல் நோட்ஸ் இருக்காத மாதிரி இருந்தால் தான் ஒரு டாக்கிங் டவுன்ஸில் ஒரு பாட்டு ஆரம்பிக்க முடியும். கண்ணில் பெட்ரோலே பாட்டு ஃப்ரம் தள்ளுமலை. அது நடுவில் எனக்கு ஒரு போர்ஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதை சொல்ல தெரியல. அந்த இடம் தானே பாட்டு. அது வரைக்கும் வந்து யூஸ்வல் அதோட ஒரு டெம்போவில் தான் போயிட்டுருக்கும். ஆனால் அந்த பிஜி எத்தும்போது வரும் அதோட டபுள் டெம்போவுக்கு போயிடும். ஸோ அதுக்கு நடுவில் அந்த ட்ரிஃப்டிங் சீக்வன்ஸு, கார் ஹை ஸ்பீட் கார் போடுற மாதிரி இருக்குது, அது மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கு. ஸோ அதனால தான் அதில் நடுவில் கொஞ்சம் இந்த மாதிரி ஹை டெம்போ, அதில் நடுவில் ஒரு ட்ரான்ஸ் பீட் மாதிரி இருக்கும். அதெல்லாம் இந்த டேரக்டர்ஸ் கொடுக்குற இன்புட் தான். இந்த மாதிரி இத்தனை செக்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு லைக் ஒரு காரோட கொஞ்சம் ஷோ காணணும், அப்போ அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் கொஞ்சம் ரைஸ் ஆகணும், அந்த மாதிரிலாம் சொல்லி லைக் அதுக்கு நடுவில் நம்ம ஒரு 2-3 டேஸ் பேசி நமக்கு கிடச்சிரும் இந்த ஃபஸ்ட்டு சாங் எப்படி ஏறலான்ற. டக் 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 அப்படி போய்ட்டுருக்கு. டக் 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 அப்படி ஆகும். இதே தான் நான் துப்பாத்தூர்லேயும் வாசிச்சிருக்கு. சேம் பீஸ். அப்படி ஒரு பீச். ஆஹா. ஓகே. பிரேமலு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய சவுண்ட்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு ஆக்டர்ஸுடைய ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தோணுச்சு. அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ராக்ஸ்லாம் டிசைன் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தள்ளுமலாக்கு அந்த ஜியாகிரஃபி எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவாக இருந்தது இல்லையா? அந்த மாதிரி தலைவர் தம்பி தலைமையில் படத்தில் என்ன உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டிஃபைனிங் எலிமெண்ட்டாக இருந்துச்சு? டிஃபைனிங் எலிமெண்ட்னா லைக் தமிழ் ஃபோக்கு தான் நமக்கு தேவைப்படுதுன்னு படம் முதல்ல பார்த்த போதே தெரிஞ்சிச்சு. தமிழ் ஃபோக்கோட எலிமெண்ட்ஸ் இல்லைங்க, சின்ன சின்ன கிளிம்ஸ் வச்சுக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் எனக்கு இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் எலக்ட்ரானிக் சைடும் இருக்கணும். கொஞ்சம் அந்த ஒரு லிட்டில் நியூட்ரல் பட் குவர்க்கி என்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் வேணும்னு இருந்துச்சு. ஒரு விஷ்ணு விஜய் டச். லைக் அப்படி சொல்ல முடியாது. பட் நியூட்ரல்னா ஏன் சொல்கிறீங்கன்னா லைக் இந்த ஜீவாவோட கேரக்டர், ஜீவா சாரோட கேரக்டர் வந்து பல ஃப்ரேமில் பார்த்தா கூட அந்த 2 வீட்டுக்கு நடுவில்
கரெக்டாக இவர் நிற்கிறா, இவருக்கு மேலே ஒரு அந்த வாட்டர் டேங்கில் ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த நியூட்ரல் பேலன்ஸும் இருக்கணும். பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் இந்த கிளிச்சஸ் இல்லைன்னா கொஞ்சம் அந்த குறுக்கி மேட்ரு இருக்கணும். ப்ளஸ் தமிழ்நாடோட ஃபோக் சவுண்ட் என்ன லைக் எல்லா படத்துலையும் வந்துட்டு இருக்கிறது அந்த தவில் நாசரம். நம்ம படத்துக்கு வந்து கல்யாணத்துக்கும் இந்த சாவு வீட்டுக்கும் இட் கேன் பி தேர் தட் தவில் அண்ட் தப்பு ஆல் தோஸ் திங்ஸ். அப்போ ரைட்டிங்கில் பயங்கரமாக டைனாமிக்காக வேறு வேறு சீனுக்கு போயிட்டு இருக்கும். ஒரு மியூசிக் ஆரம்பித்தா அது வி கான் ஸ்டாப் இட் ஃபார் இந்த ஒரு இப்போ ஒரு சாவு வீட்டில் ஒரு மியூசிக் இருக்குது, இவென்ச்சுவலி இட் வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு த கல்யாண வீடு. ஸோ இன் அ சார்ஜ் ஆர் சம்திங் ஒரு டைலாகில் கூட அப்படி மாறி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செட் பை செட் மியூசிக் பண்ணி வைக்க முடியாது. இட்ஸ் ஃப்ளோ ஃப்ளோவில் இருக்கணும் நிதிஷுக்கு. அண்ட் ஆல்சோ த மூவிஸ் ஆல்சோ அபவுட் அ ஃப்ளோ. யா ஸோ இட் ஷுட் பி தேர்ന്നുള്ളൊരു ஃபீலுണ്ട്. பட் ஐ ஹேட் ஒன் பர்டிகுலர் சவுண்ட் ஃபார் தட் வாட்டர் டேங்க். அந்த டேங்க் ஒரு கேரக்டர் மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன சவுண்ட் கொடுக்கலான்ற மாதிரி தான் ஒரு தட் அதை பற்றி சொல்லும்போதெல்லாம் படத்தில் ஒரு ஜஸ்ட் ஒரு சன் 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 வந்து அப்படி ஒரு சின்ன ஒரு வேம்பிங் மாதிரி ஒரு ஐட்டம் வரும். ஸோ தட் வாஸ் மை கான்ட்ரிபியூஷன். எனக்கு என்ன உள்ள அப்படி தான் இருக்குது, இது நினச்சி தான் நான் வாசிக்கிறேன்னு. தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹேட் அ கிரேட் டைம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ ஸோ மச். ஐ ஆல்சோ ஹேட் அ வெரி குட் டைம். இது என்ன போலச்சு ரொம்ப நேரம் பேசிட்டோம், கிளம்பு பாருங்க. அப்படி இல்லை ப்ரோ, அப்படி இல்லை. எப்போ எந்த ஏரியாவுக்கு வந்தாலும் ஸ்டுடியோக்கு வாங்க. 100% வரேன். எஸ். ஓகே, பட் இப்போ ஒரு டாஸ்க் இருக்கு. ஒரு விஷ்ணு விஜய் மெட்லி ஒன்று பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. பார்ப்போம். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கலாம், செல்லராக இருக்கலாம், இல்லை ஒரு ஆக்டிவ் சோஷியல் மீடியா யூஸராக இருக்கலாம். உங்களுக்காகவே நீங்கள் ஒரு செல்லராக இருக்கீங்க அப்படின்னா
100% டிரான்ஸ்பரன்சியோட உங்கள் கண்டென்ட்டினுடைய ரியல் இம்பாக்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கன்சியூமராக இருக்கீங்கன்னா ட்ரஸ்டட் செல்லர்ஸ் இருக்காங்க. உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். நார், மோஸ்ட் இன்க்ளூசிவ் social commerce platform. Link in description.